நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதற்காக எந்த வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அது பற்றி நம்முடன் பேசுவதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சார். இந்த வீடு மனை வாங்குறது தொடர்பாக சமீபத்தில் சட்டம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் கடந்த 20/10/2016 முன்பாக அனுமதியற்ற முறையில் நிலங்களை பட்டா நிலங்கள் இருக்கும், அதை சப்டிவிஷன் பண்ணி பிளாட்டாக விற்பனை செஞ்சுருப்பாங்க. அது அன்அப்ரூவ்ட் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க. 2016 வரைக்கும் இப்படிப்பட்ட அனுமதியற்ற முறையில் பட்டாமனைகளை தமிழகம் முழுவதும் தாராளமாக ஏராளமாக விற்பனை செய்து வந்தார்கள். அப்போ நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த பொதுநல வழக்கின் அடிப்படையில் இப்படி அனுமதியற்ற மனைகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடாது என ஒரு தடை உயர்நீதிமன்றம் விதிக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நான் சார்ந்த ஃபெய்ரா கூட்டமைப்பு அதனை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறது. உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களோடு மாநில அரசையும் நீதிமன்றத்துக்கும் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் அனுமதியற்ற இந்த பட்டா வீட்டு மனைகள்லாம் மனை வரன்முறை சட்டம்னு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் கொடுக்குது, 20/10/2016. அதற்கு முன்பாக அனுமதியற்ற முறையில் பட்டாமனைகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அனுமதியற்ற முறையில் வீட்டுமனை பிரிவுகளை அபிவிருத்தி செய்திருக்கிற லேஅவுட் ப்ரமோட்டர்ஸ், மனை மேம்பாட்டாளர்கள், அதை அந்த சிறப்பு சட்டம் வரன்முறை சட்டம்னு பேர், அது மனை வரன்முறை சட்டத்தில் விண்ணப்பித்து அனுமதி பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. அது லாஸ்ட் இயரோட அதனுடைய கால அவகாசம் முடிவுற்ற காரணத்தினால அந்த வாய்ப்புகளை நிறைய பொதுமக்களும் மனை அபிவிருத்தியாளர்களும் தவறவிட்டார்கள். அது குறித்து தமிழக அரசுக்கும் வீட்டு வசதி துறைக்கும் நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கோரிக்கை வைத்தது. இன்னும் பல சங்கங்களும் கோரிக்கை வைத்தது. அதன் அடிப்படையில் அரசு இப்படி அனுமதியற்ற மனைகளை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்கள் இந்த சிறப்பு சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து அனுமதி பெறுவதற்கான வாய்ப்பினை தவறவிட்டவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற வகையில் எதிர்வரக்கூடிய ஜூன், அதாவது 2026 வரைக்கும் இந்த கால அவகாசத்தை நீட்டித்து ஒரு அரசாணை 70 அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு 15/5/2025 ஒரு அரசு ஆணையை ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறது. ஸோ இந்த மனை வரன்முறை சட்டத்தின் கீழே அனுமதி இல்லாத வகையில் பட்டாமனைகளை வாங்கி வைத்திருக்கிற பொதுமக்கள் இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து தங்களுடைய மனைகளுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசு இந்த சிறப்பு திட்டத்தை கால நீடிப்பு செய்து மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஸோ யாரெல்லாம் தமிழகத்தில் அன்அப்ரூவ்டு பிளாட்டு, பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட் வாங்கி வச்சுருக்கிறாங்களோ அவங்க இந்த சிறப்பு திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய மனைகளை அனுமதி பெற்றுக்கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பு மோகன்ராஜ். ஓகே சார். இப்போ சமீபத்தில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல இருந்த மக்கள் என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு அரசு என்ன பண்ணும்? இல்லை, இது நீங்கள் ஆண்டாண்டு காலமாக, இது நேற்றைய தினம் இன்றைய தினம் தொடர்கிற பிரச்சனை இல்லை. ஆண்டாண்டு காலமாக நகர்ப்புறங்களில் சாதாரண சாமானிய மக்கள் அவங்க இந்த பட்டாமனைகளை, அப்ரூவ்டு மனைகளை விலை கொடுத்து வாங்க முடியாமல் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டிட்டா அரசு நிச்சயமாக இலவச பட்டா கொடுக்கும்னு நினச்சி நிறைய அந்த பகுதிகளில் இருக்கிற செல்வாக்கு மிக்கவர்கள், அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் அந்த நிலங்களை விற்பனை செஞ்சிடறாங்க. அதை 3 சென்ட் 4 சென்ட் 2 சென்ட்டுன்னு சொல்லி அப்பாவி பொதுமக்களும் அது குறித்த நிலை என்ன, அதனால் பின்னாடி பாதிப்பு என்ன வரும் அப்படிங்கிறத தெரியாமல் நிறைய அரசு புறம்போக்கு நிலங்களில் இப்படி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. வீடு கட்டி குடியிருக்கும் பொழுது அரசு அவ்வப்பொழுது ஒரு காலகட்டத்திலே ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வருது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் குடியிருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் இப்போ பட்டா மனைகளுக்கு நம்ம இலவசமாக பட்டா கொடுக்கலாம்னு ஒரு திட்டம். 5 ஆண்டுகள் குடியிருந்தால் போதும், அதுக்கான நீங்கள் வீட்டு வரி ரசீது கட்டியிருக்கணும், இபி பெற்றிருக்கணும், குடிநீர் இணைப்பு பெற்றிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புறம்போக்குகளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நீர்நிலைகள் மற்றும் ஆட்சேபனைக்குரியது, அப்ஜெக்ஷன் லேண்டு. ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரி, குளம், குட்டை, ஆறு, ஊரணி, தாங்கல், நீர்நிலைகள், கால்வாய்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே போல் மேய்க்கால் புறம்போக்கு, களத்துப்பேட்டு புறம்போக்கு, இப்படிலாம் மந்தை புறம்போக்கு, இப்படியெல்லாம் புறம்போக்குகளை சில வகை. புறம்போக்குங்கிறது முதல்ல அரசு நிலம், அரசுக்கு சொந்தமான நிலம் மற்றும் பொது பயன்பாட்டிற்காக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய நிலம் தான் புறம்போக்கு நிலம். ஸோ அந்த புறம்போக்கு நிலங்களில் இப்படி ஆக்கிரமித்து குடியிருக்கின்றவர்கள் இப்படி நீர்நிலைகள் அப்ஜெக்ஷன் லேண்டில் இருந்தால் அவர்களை அங்கிருந்து அகற்றி மறுகுடியமைப்பு, ஆட்சேபனையற்ற புறம்போக்கு, அதெல்லாம் எது
புஞ்சை புறம்போக்கு, நஞ்சை புறம்போக்கு, தரிசு புறம்போக்கு, அப்புறம் கிராமங்களை சுற்றி இருக்கிற கிராம நத்தம் புறம்போக்கு, இப்படி புறம்போக்குகளை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அன்அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு. ஸோ ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கிறவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கிராமப்புறங்களில் 3 to 4 சென்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று பேரூராட்சி நகராட்சிகளில் 2-2.5 சென்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. மாநகராட்சிகளில் 1 சென்ட் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய இந்த பட்டா வந்து இலவசமாக தான் அரசு புறம்போக்குகளில் அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பாவி பொதுமக்கள், அது போதிய அந்த நிலத்தை குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க இன்னொரு நபர்கிட்டமிருந்து வாங்கியவர்கள் தான், ஏமாற்றப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஸோ அரசுடைய பார்வையில் அவர்களெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள், என்க்ரோச்மெண்ட் செஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு கூட முதல்வர் வந்து 86,000 பேருக்கு பட்டாவை கொடுக்கலாம்னு ஒரு திட்டத்தை கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்படி புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கிறவர்களுக்கு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி கொடுக்கணும், இலவச பட்டா கொடுக்கணும்னு ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு கூட ஒரு அரசு ஆணை 465ன்னு ஒரு அரசு ஆணை வெளியிட்டது. அது சில இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒருவேளை அந்த கிராமப்புறங்களில் இப்போ உதாரணத்துக்கு நுங்கம்பாக்கத்தில் ஒரு புறம்போக்கு லேண்டில் குடியிருக்கிறாருன்னா இங்கேயே கவர்மெண்ட்டோட ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கில் கொடுத்தா அவருக்கு இங்கே அவங்க பிள்ளைங்க இங்கேயே படிப்பாங்க, வேலை இங்கேயே இருக்கும், அவங்களுடைய உறவுகளோடு இங்கே இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி எடுத்து போய் சம்மஞ்சேரியில் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அரசு இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டவர்களை அங்கிருந்து அகற்றி மறு குடியமர்ப்பு செய்யும் பொழுது கவனமாக அந்த கிராமங்களில் எந்த கிராமத்திலேருந்து அகற்றுறாங்களோ அந்த கிராமத்திலேயே அரசனுடைய புறம்போக்கு நிலங்கள் ஆட்சேபனை அல்லாதது நிறைய இருக்குது, அதை பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு வழி செய்யணும். இன்னும் அந்த அரசாணை 465 கூடுதலாக ஒரு விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஒருவேளை அவர்கள் அந்த கிராமத்தில் அன்அப்ஜெக்ஷன் லேண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ஜெக்ஷன் அன்அப்ஜெக்ஷன், நீங்கள் அப்படி ஆட்சேபகமற்ற புறம்போக்கு இல்லைன்னா தனியார் நிலத்தை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு குடியமர்த்தணும் அப்படிங்கிறது அந்த அரசாணையில் விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அரசு கவனமாக இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டு அரசு புறம்போக்கு நிலங்களை இருக்கிறவங்களுக்கு யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர்களை வந்து கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடத்தி பிஃபோராகவே நீங்கள் நோட்டீஸ், அவங்களுக்கு இன்டிமேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த பகுதிகளிலேயே ஆட்சேபகமற்ற புறம்போக்கோ அல்லது தனியார் புறம்போக்கோ வாங்கி, தனியார் நிலமோ வாங்கி கொடுத்து அவர்களுக்கு அலாட் பண்ணி அரசனுடைய திட்டங்கள், மைய அரசனுடைய திட்டம் இருக்குது, மாநில அரசனுடைய திட்டம் இருக்குது, கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் இருக்குது, பசுமை வீடு திட்டம் இருக்குது, ஸோ பிரதம மந்திரியோட ஆவாஸ் யோஜனா திட்டம், அனைவருக்குமான வீடு திட்டம் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு திட்டத்தில் அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் வீட்டையும் கட்டி கொடுத்து மறு குடியமைப்பு செஞ்சாங்கன்னா மக்களுக்கும் பாதிப்பு இருக்காது. அவங்க பிள்ளை குட்டியோட நிறைய இப்போ கடந்த வாரம் கூட ஒரு ஆக்கிரமிப்பு இந்த அனகாபுத்தூரில் வந்து டோபிகானா நகர், அப்புறம் சாந்தி நகர், ஸ்டாலின் நகர், எம்ஜிஆர் நகர், காகித மில்லத்து நகர்னு ஒரு 5-6 நகர்களை ஆக்கிரமிப்பு செய்திகள் கூட நான் பார்த்துருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வலிவேதனையாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. பிஃபோராக இன்டிமேஷன், அதாவது நீதிமன்றங்கள் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கவே கூடாதுன்னு உத்தரவு கொடுக்குது. ஒன்று அவர்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும், ஆக்கிரமித்ததுக்கு பிறகு அவர்களை மறு குடியமைப்பு செய்யணும்னா உரிய முறையில் சரியாக அவர்களுக்கு பட்டா கொடுத்து வீடு கட்டப்பட்டு அவர்கள் அங்கேருந்து நீங்கள் அகற்றி அங்கே குடியமர்த்தினா அது நலமாக இருக்கும், அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படாது, மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் இருக்கவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் 10 சென்ட்டை கவர் பண்ணி ஒருத்தங்க வீடு கட்டி இருக்காங்கன்னா அரசு 10 சென்ட்டுக்கும் சேர்த்து புறம்போக்கு இடத்தை கொடுக்குமா, இல்லை இவ்வளோதான் நிர்ணயித்த அளவு தான் பட்டா கொடுக்குமா சார்? இல்லை, இப்போ இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கூட 2025 சட்டசபை கூட்டத்தொடரில் கூட முதல்வர் வந்து முதல் கட்டமாக ஒரு 86,000 பேருக்கு பட்டா கொடுக்கறத அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த துறையினுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடியவங்க மரியாதைக்குரிய அதிரடி அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி யாரெல்லாம் புறம்போக்கு நிலங்களில் ஆக்கிரமித்து குடியிருக்காங்கன்றதை கணக்கெடுத்திருக்கிறோம். ஸோ சென்னை மண்டலத்தில் 10 ஆண்டுகள் குடியிருக்கிறவங்களுக்கும் அதர் தென் சென்னை ஏரியாஸ் வந்து 5 ஆண்டு குடியிருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக கூட அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு, நான் சார்ந்த கூட்டமைப்பு, அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் இங்கே 10 ஆண்டு அங்கே 5 ஆண்டுன்னு சொல்லாமல் பொதுவாக 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க, மாநகராட்சி பகுதிகளில் 1 சென்ட் தான் கொடுப்போம். அப்போ 10 சென்ட்டு ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ மீதி இருக்கிற அதர் பெனிஃபிஷரிக்கும் அது வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அரசு, ஏன்னா அரசு நிலம் அது, அரசு தான் கொடுக்க முடியும். அதே போன்று நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் 2லேருந்து 2.5 சென்ட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். கிராம ஊராட்சிகளில் 3 சென்ட் மினிமம், மேக்ஸிமம் 4 சென்ட். இதை தான் வந்து நமக்கு வீட்டு மனைக்கான பட்டாவை கொடுக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஏற்கனவே நம்ம
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து அரசாணை நிலை எண்கள் இருக்குது 15-21ன்னு. ஸோ நிலமற்ற மற்றும் வீடற்ற ஏழைகளுக்கு வீட்டு மனைகளையும், நிலமற்ற ஏழைகளுக்கு நிலங்களையும் கொடுக்கறதுக்கு கூட அது இலவசமாக நிலங்களை கூட கொடுக்குற திட்டத்தை அரசு வந்து வச்சுருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க தகுதி. 25,000 ரூபாய் வரைக்கும் தாசில்தார் அளவில் கொடுக்கலாம், 50,000 ரூபாய் வரைக்கும் ஆர்டிஓ டிஆர்ஓ லெவலில் கொடுக்கலாம், 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அளவில் கொடுக்கலாம், 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு செயலர் அமைச்சர் அவங்க லெவலில் அந்த மதிப்பு வரைக்கும் உள்ள நிலங்களை இலவச பட்டாவில் நில ஒப்படை சட்டம்னு சிறப்பு சட்டம் இருக்குது. அந்த லேண்ட் அசைன்மெண்ட் ஆக்டின் கீழே கொடுக்கலாம்ங்கிற சட்ட திட்டங்கள் விதிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவங்க கொடுக்க முடியும். ஓகே சார். இப்போ கடந்த வாரம் பொட்டல் வரி ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஆமாம். இப்போ பௌத்தி பட்டாங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்திருக்கு. ஆமாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த பௌத்தி பட்டா பற்றி சொல்லுங்க சார். ஆமாம். இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஜமாபந்தின்னு நடக்கும். ஸோ ஜமாபந்தி நடக்கும் பொழுது ப்ரெசன்ட் ஓனர்ஸ் யார் இருக்கிறாங்க, அவங்க அந்த டேக்ஸ் ப்ராப்பராக வந்து பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே போல் அடங்கல் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். ஏதாவது ஏரியா கரெக்ஷன் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் 10 சென்ட் வாங்கியிருப்பீங்க, அதில் 9.5 சென்ட்டு இல்லை 9 சென்ட்டு தான் அதில் பை மிஸ்டேக்காக தகவல் அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. 10 சென்ட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. எஃப்எம்பி அந்த புலப்படம் இருக்கும், நிலத்தினுடைய வரைபடம், அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதையும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஈரோட்ல இருந்து சேட்டு சிந்தாமணி இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. ஈரோடு மாவட்டத்தில் பேசுறேங்க. பேசுங்க சார். சார் நான் ஒரு 42 வருஷமா இருக்கிறேங்க. சரிங்க சார். அது இது வரைக்கும் பட்டா கேட்டு நம்ம ஓட்டு கொடுக்குறீங்க. சரிங்க சார். ஈரோடு மாவட்டம் சார். ஓகே ஓகே சார். என்ன புறம்போக்கு நிலம் நீங்க குடியிருக்கிறது, என்ன புறம்போக்கு? அப்ப லஞ்ச புறம்போக்கு தானே, அதாவது சந்தை ஓரமா சந்தை சேர்ந்தது தானே, யூனியன் சந்தை. ஓகே ஓகே. சந்தை சேர்ந்த புறம்போக்கு. சரிங்க சார். ஒன்றும் இல்லை, அரசு வந்து இப்போ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டமாக 86,000 பேருக்கு பட்டா கொடுக்குறாங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புங்க, சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் அதே மாதிரி சிஎம்க்கும் நீங்கள் ஒரு கடிதம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களோட கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு இலவச பட்டாவை வழங்குறதுக்கான முயற்சியை அரசு மேற்கொள்ளும் சார். ஸோ அந்த பௌத்தி பட்டா பற்றி பௌத்தி பட்டா பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் நடக்கிற அந்த ஜமாபந்தியில் அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை களைவதற்கான முயற்சிகளை வந்து வருவாய்த்துறை வந்து முன்னெடுக்குது. ஸோ எல்லா கிராமங்கள்லேயும் அந்த பிற்கா வாரியாக தாலுக்கா வாரியாக அந்த ஜமாபந்தி நடக்கும். அந்த ஜமாபந்திகளில் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்பா இறந்துருப்பார், அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு 4 பேர் வாரிசுங்க இருப்பாங்க. இறப்பு வாரிசு சான்றிதழின் அடிப்படையில் அந்த பட்டாவை மாற்றம் செய்து கொடுப்பதற்கு பெயர் தான் பௌத்தி பட்டா. ஸோ அது பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலமாக அது நடைபெறாமல் இருந்தது. அரசு அந்த பௌத்தி பட்டா திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஸோ இதன் மூலமாக பெற்றோர்கள், முன்னோர்கள் அவர்கள் பேரில் இருக்கிற அந்த பட்டாக்கள்லாம் இப்போ ப்ரெசன்ட் ஓனர்ஸ் பேரில் டெத் அண்ட் லீகலார் அடிப்படையில் புத்திர பௌத்திர பாரம்பரியமாயின்னு வாசகம் எழுதுவோம். ஸோ அந்த பௌத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரில் பட்டா மாற்றம் செய்கிறது தான் மருவி பௌத்தி பட்டா அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அது இப்போ ஜமாபந்தி நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பேரண்ட்ஸ் பேரில் யாராவது ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் பட்டா இருந்ததுன்னு சொன்னால், ப்ரெசென்ட் உங்களோட பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால், நோமோராக இருந்தால் அவங்களோட டெத் லீகலாரை சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் பேரில் ப்ரெசென்ட் ஓனர்ஸ் பேரில் அதை வந்து பட்டாவை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பௌத்தி பட்டா. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. தாவூத் திண்டுக்கல்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் தாவூத் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க நிலம் எங்க தாத்தாவோட நிலம் ஆக்கிரமிப்புல இருக்கு சார். சரிங்க சார். அது 30 வருஷம் அனுபவ பாத்தியத்துல இருந்து சேல் டீட் பண்ணிருக்காங்க. அவங்க அதாவது ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த இடத்த திரும்ப கிளைம் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க சார். அது ப்ராசஸ் என்ன சார்? இல்ல, உங்க தாத்தா பேர்ல பட்டா நிலமா அது? தாத்தா பேர்ல உள்ளது பட்டா நிலமா சார்? 1926 SRO காப்பில எங்க தாத்தா பேர்ல தான் சார் அந்த இடம் இருக்கு. இப்போ வந்து அது அனுபவ பாத்தியத்துல வித்துருக்காங்க சார் மத்தவங்க ஆக்கிரமிப்பாளர். இல்ல சார், உங்க தாத்தா பேர்ல பட்டா இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா? அது பட்டா நிலமா? இருக்கு சார், டாக்குமெண்ட் இருக்கு. ரைட். உங்க தாத்தா பேர்ல பட்டாவும் பத்திரமும் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நிலத்தை வந்து நீங்க மீட்கலாம். அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கவங்களாம் அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் விற்கக்கூடாது. அப்படி விற்றால் அது சட்டத்துக்கு புறம்பானது. சட்ட ரீதியாக அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் யாராவது ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கும் பட்சத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதன் பிறகு ரெவென்யூ ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் சம்மந்தப்பட்ட
வட்ட ஆட்சியர், அடுத்தது ஆர்டிஓ கோட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் புகார் கொடுக்கலாம். அவங்களோட உங்களுக்கு தொடர்பு இல்லை, இணக்கமாக தெரியல, நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். அதுலேயும் தீர்வு ஏற்படலைன்னா சம்மந்தப்பட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை, அதாவது போலியாக ஆவணங்கள் செஞ்சிருந்தால் அதை ரத்து செய்யலாம். பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் பட்டா உங்கள் பேரில் மாற்றுவதற்கான ஒரு உத்தரவை பெறலாம். ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றி நிலத்தை கையகப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து எவிக்ஷன் ஷூட் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஃபைல் பண்ணிவிட்டு வித் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உங்கள் நிலத்தை நீங்கள் மீட்டெடுக்கலாம் சார். இப்படி 1008 வழிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், சங்கடங்கள், சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட டீம் உங்களுக்கு, ஃபெய்ரா டீம் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு. பௌத்தி பட்டா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க. அருட்செல்வன் கோவையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் அருட்செல்வன் சார், சொல்லுங்கள். மந்தவெளி புறம்போக்குங்கிற இடத்துல சார் ஒரு 40 வருஷமா இருக்கோம் சார். அங்க சரிங்க. அதுக்கு பட்டா தருவாங்களா இல்ல ஏதாவது ஆட்சேபனை இருக்குங்களா? அது ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்களில் வருது சார். மந்தவெளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு மாடுகளை வந்து மடக்கக்கூடிய அந்த இடம் அது மந்தவெளிங்கிறது. ஸோ அதனால் அந்த மந்தவெளி புறம்போக்கு வந்து பொது உபயோகத்துக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு நிலம், அது வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலம். ஸோ அதனால் நீங்கள் மேய்க்கால், மந்தவெளி இதிலெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அரசு அதனுடைய திட்டங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அரசு வந்து ஒரு அரசு ஆணை போட்டு கண்டிப்பாக அதை வந்து மாற்றம் செஞ்சிருக்கு பல இடங்களில். அது மேய்க்கால் புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி, களத்துமேட்டு புறம்போக்காக இருந்தாலும் சரி, மந்தவெளி புறம்போக்காக இருந்தாலும் சரி, அரசு பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அதை மாற்றம் செய்திருக்கிறார்கள். தனிநபர் குடியிருப்பதற்கு இதுவரை இலவச பட்டா வழங்கியதாக வரலாறு இல்லை, எனக்கு தெரியல. அதனால் அது ஆட்சேபனைக்குரியது. நீங்கள் பட்டா நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு வீடு கட்டி கொடுக்கும் சார். அரசுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு போங்க, உங்கள் மனுவை கொடுங்க, சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர், வட்ட ஆட்சியரை பாருங்கள், மனுக்களை கொடுங்க. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் குடியிருக்கிறீங்களோ அதுக்கான ஆதாரங்களோட மனுவில் சமைப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க சார். அரசு என்ன திட்டம் இருக்கோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் வீடு கட்டி கொடுப்பாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. மோகன் காஞ்சிபுரம்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மோகன் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 தலைமுறையா இங்க இருக்கோம் சார். இது வந்து கவர்மெண்ட் புறம்போக்கு நிலத்துல இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பட்டா கேட்கறோம். ஆனா விவோ சைடுல வந்து பாத்தீங்கன்னா இது வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு, இதுக்கு பட்டா தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன புறம்போக்கு நிலம் சார்? நம்ம என்ன மேற்படி பண்ணணும்? அது வருவாய்த்துறை கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க சார். இல்லை சார், ஒட்டுமொத்த நிலமும் வருவாய்த்துறை கட்டுப்பாடில் தான் சார் இருக்கும். அந்த புறம்போக்கு எந்த வகையை சார்ந்த புறம்போக்கு? வகைப்பாடு அவங்க சொல்லல சார். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறது எல்லாமே கிராமணத்துல வருது சார். கிராமணத்த புறம்போக்குக்கு நிச்சயமாக அரசு வந்து இலவச பட்டா கொடுக்கும் சார். நான் அதான் சொல்லிட்டேன், ஆட்சேபனைக்குரியது, ஆட்சேபனையற்றதுன்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். ஆட்சேபனைக்குரியது அப்படிங்கிற புறம்போக்கு நிலங்களில் குளம் வரும், ஏரி வரும், குட்டை வரும், நீர்நிலைகள் வரும், அப்புறம் வடிகால் வரும், இன்லெட் வரும், அவுட்லெட் வரும், ஊரணி வரும், தாங்கல் வரும், ஓடை வரும். இப்படிப்பட்டதெல்லாம் நீர்நிலைகளில் வரும். அடுத்தது ருத்ரபூமின்னு சுடுகாடு புறம்போக்கு அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் சர்க்கார்னு வரும், அதுவும் சோசியல் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்கும், அந்த சர்க்கார் புறம்போக்குகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நெடுஞ்சாலை புறம்போக்குகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. மேய்க்கால் புறம்போக்குகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. மந்தவெளி புறம்போக்கு கொடுக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நஞ்சை புறம்போக்கு, புஞ்சை புறம்போக்கு, தரிசு புறம்போக்கு, அடுத்து கவர்மெண்ட்டோட சர்ப்ளஸ் லேண்ட் இருக்கும், உபரி நிலங்கள்னு சொல்லுவோம். அந்த உபரி நிலங்களில் நத்தம் புறம்போக்கு நிலங்கள்லாம் 100% பட்டா, இலவச பட்டா கொடுப்பாங்க. நீங்கள் முறையாக அணுகுங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்க, அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த இலவச பட்டாவை கொடுக்கறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குதுன்னு சொன்னால் எங்களை ஃபெய்ரா டீமை தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இந்த பௌத்தி பட்டாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜமாபந்தி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். இந்த ஜமாபந்தினா என்ன சார்? அதான் ஜமாபந்தி அப்படிங்கிறது ஆண்டுதோறும் இப்போ நீங்கள் எப்படி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது சம்மர் சீசனு, வருடம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு ஒரு 1 வீக் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டுதோறும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த வருவாய்த்துறை பதிவேடுகளை வந்து தூசி தட்டி புதுப்பிச்சு என்னெல்லாம் வரைபடம் தவறுதலாக இருக்கா, ஏரியா தவறுதலாக இருக்கா, பட்டாவுடைய ஓனர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறாங்களா, அதில் ஏதாவது இப்போ ப்ரெசன்ட் ஓனர்ஸ் அப்டேட் பண்ண வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்குதா, பட்டா மாற்றிருப்பாங்க,
ஆனால் அடங்கலில் ஏற்றி இருக்க மாட்டாங்க, அந்த தகவல்களை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூசி தட்டி எழுப்பி அதை கொஞ்சம் புதுப்பிச்சு ப்ரெசன்ட் ஓனர்ஸை கரண்ட் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த ஜமாபந்தியில் நடக்குது. அதே போல் தாவா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஜமாபந்தியில் கொடுப்பாங்க, பட்டா மாற்றம் செய்வதற்கு கொடுப்பாங்க. இப்படி வருவாய்த்துறையினுடைய வேலைகளை கரண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு அது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு விதமான சுயேட்சை முறையில் நடக்கக்கூடிய ஒரு அப்கிரேட் வேர்ஷன் தான் இந்த ஜமாபந்தி. ஸோ அந்த அடிப்படையில் வருவாய்த்துறை பதிவேடுகளில் இவங்க சேவை அதே இன்னும் கூடுதலாக இப்போ ஏன் இந்த மே மாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முதல் பட்டதாரி இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இப்போ உடனடியாக சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, இருப்பிட சான்று வாங்குறதுக்கு, அப்புறம் இந்த நாட்டில் சாதி இருக்கே சாதி சான்றிதழ் வாங்கிறதுக்கு, ஸோ வருவாய் சான்றிதழ் வாங்கிறதுக்கெல்லாம் கூட இந்த ஜமாபந்தியில் வந்து ரொம்ப ஸ்பீடாக விரைவாக சேவை வந்து கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குதுங்க மோகன்ராஜ். ஓகே சார். இப்போ அரசு வந்து மனை வரன்முறை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. அதன் மூலமாக அனுமதி பெற்றா கட்டணம் குறைவா சார்? ஆமாம், நிச்சயமாக குறைவு தான். முன்னாடி வந்து நீங்கள் 20/10/2016 முன்னாடி மனையாக பதிவாக இருந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் வெறும் வரன்முறைன்னு ஒரு கட்டணம், அபிவிருத்தின்னு ஒரு கட்டணம், 2 கட்டணம் தான் வச்சுருக்காங்க. அதுவும் கிராமப்புறங்கள் இருக்குது. கிராமப்புறங்களில் வந்து கிட்டத்தட்ட 11,791 கிராமங்களும் ப்ளஸ் பெரிய அர்பன் வில்லேஜ்னு சொல்கிறாங்க, அதுவும் கிராமப்புறங்களில் தான் வரும். அது ஒரு 700+ வில்லேஜஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து 12,000 சொச்சம் கிராமங்கள் வரும். இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மனைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமே ஒரு 75 ரூபா சதுர மீட்டர், ஒரு 7 ரூபா சதுரடிக்கு வரும். அவ்வளவுதான் கட்டணம், மிக மிக குறைவு. ஏன்னா இது ஒரு சிறப்பு திட்டம் இல்லைங்களா. ஸோ அதனால் இதுக்கான ஒரு சட்டத்தை வந்து வரன்முறை கொண்டு வந்து வரன்முறைப்படுத்தி மிக குறைந்த விலையில் வந்து இதுக்கு வந்து வரன்முறை செய்து கட்டணம் பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுக்கணுங்கிறது அரசனுடைய நோக்கம். அதற்காக தான் அரசு 2017 அற்புதமான ஒரு திட்டத்தை, மனை வரன்முறை சட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எளிய மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுடைய மனைகளுக்கு வந்து அனுமதி பெறணும் அப்படிங்கிறது அரசனுடைய நோக்கம். அதனால் மிக மிக குறைவு அதனுடைய கட்டணம். கொஞ்சம் நகராட்சி அப்படின்னு வரும்பொழுது ஒரு 35 to 40 rupees வரைக்கும் ஃபீஸ் வரும். அதே போல் மாநகராட்சி அப்படின்னு வரும்பொழுது ஒரு 60 to 70 rupees ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஃபீஸ் வரும். எது எப்படினாலுமே அது மிக குறைவான கட்டணம் தான். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். OSR கட்டணம்னா என்ன சார்? சிறப்பு. அதாவது இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த சிறப்பு சட்டத்தில் அந்த OSR கட்டணம் விலக்கு, ஓப்பன் ஸ்பேஸ் ரெக்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு 10 ஏக்கர் லே அவுட் போடுறீங்கன்னு சொன்னால் இது முந்தைய காலகட்டங்களில் 1 ஏக்கர் திறந்த வெளி நிலம் கொடுக்கணும் பொது பயன்பாட்டுக்காக. அப்புறம் காலப்போக்கில் அது எப்படி வந்துருச்சுன்னா 10 ஏக்கர் நம்ம லே அவுட் போடுறோம், 2 to 2.5 ஏக்கர் அல்லது 3 ஏக்கர் சாலைகள் போக மிகுதி நிகர சேலபிள் ஏரியா இருக்கோ விற்பனைக்குரிய அந்த சென்ட்லேருந்து 10%. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராமப்புறங்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களாக இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் குப்பை தொட்டி வச்சுருவாங்க, நம்ம வீட்டு வாசலில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருவாங்க, இல்லைன்னா பக்கத்து பிளாட்டு காலியாக இருந்தால் அவங்க வாசலில் வச்சுடுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் வீட்டு வாசலில் வந்துடுச்சு குப்பை தொட்டி அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே கலைந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து ஒரு 0.5% ஒதுக்கீடு தனியாக, அங்கே தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கலாம், இந்த மின்சாரத்துக்கு தேவையான பயன்பாட்டை அங்கே பயன்படுத்திக்கலான்னு ஒரு 0.5% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பப்ளிக் பர்பஸ் அப்படின்னு சொல்லி பொது பயன்பாட்டுக்காக, அதாவது குப்பை தொட்டி வைக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பொது பயன்பாட்டுக்காக அதுக்கு ஒரு 0.5% இப்போல்லாம் அப்ரூவல்ஸ்க்கு வந்திருக்கு. இது எதுவுமே நீங்கள் மனை வரன்முறை சட்டத்தில் பெறக்கூடிய மனைகளுக்கு நீங்கள் வந்து செலுத்த வேண்டியது இல்லை, எண்ட் யூசர். ஆனால் லேஅவுட் டெவலப்பராக இருக்கிறாரு, அவர் அன்சோல்டு விற்கப்படாத மனைகளை வச்சுருக்கிறாருன்னு சொன்னால், அவர் விண்ணப்பிக்கிறாருன்னு சொன்னால் 50,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அன்சோல்டு இருந்தால் அதுக்கு நீங்கள் OSR இடத்தை ஒதுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக 10% பணமாக செலுத்தணும். அதே போன்று 50,000 சதுரடிக்கு மேலே நீங்கள் அன்சோல்டு வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் 10% அந்த OSRக்கான பொது பயன்பாட்டிற்கான ஓப்பன் ஸ்பேஸ் ரெக்ரேஷன் திறந்தவெளி நிலத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது பொதுமக்களுடைய அந்தந்த நகரில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய பொது பயன்பாட்டிற்கு, அது பூங்காவுக்காக இருக்கலாம், பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலத்தை நம்ம திறந்தவெளி நிலம்னு சொல்கிறோம், OSR நிலம்னு சொல்கிறோம். மனை வரன்முறை சட்டத்தில் வாங்குகின்ற பொதுமக்களுக்கு அது முற்றிலும் விலக்கு. ஆனால் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களுக்கு அது விலக்கு அல்ல. அவங்க இடமாக கொடுக்கலாம், 50,000 சதுரடிக்குள்ளே பணமாக செலுத்தலாம், அதற்கு மேலே உள்ள அத்துணைக்கும் OSR நிலத்தை கட்டாயம் அவங்க விட்டு தான் ஆகணும். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பௌத்தி பட்டானா என்ன, நில வரன்முறை சட்டம்னா என்னங்கிறத பற்றி அழகாக சொன்னீங்க. நன்றி. ஜமாபந்தி பற்றியும் பேசணும். ஆமாம், நிறைய இந்த இப்போ பொதுமக்களுக்கு வந்து
உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் வந்து இன்றியமையாதது. அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை அற்புதமாக நம்ம நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இப்படி பொதுமக்களுக்கு இலவசமாக ஒரு ஆலோசனையாக வந்து நேரலையில் அவங்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சூப்பராக பொதுமக்களுடைய சந்தேகங்களெல்லாம் கேள்விகளாக கேட்டு நிறைய மக்களுக்கு நம்ம பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்படி அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், ஆங்கர் நீங்கள் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு காமன் பப்ளிக்காக பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறீங்களே, உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.